அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் MC பிரகாஷ். காட்டுல ஒரு அழகான முயல் வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்களா. முயல்னா சொல்லவா வேணும், எவ்வளவு அழகா இருக்கும், கியூட்டா, நமக்கே தொட்டு பார்க்கணும்னு தோணும் இல்ல. அப்படியாப்பட்ட முயலுக்கு ஆனா தினம் தினம் ஒரே பிரச்சனையா இருந்துச்சுங்களா. ஒரு பக்கம் போனா புலி விரட்டிச்சுங்களா, இன்னொரு பக்கம் போனா சிங்கம் விரட்டிச்சான், ஒரு பக்கம் பார்த்தா பருந்து தூக்கம் வந்துச்சுங்க, இன்னொரு பக்கம் நரி. இப்படி திரும்புற பக்கம் ஃபுல்லா என்னடா நமக்கு வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்குதே, ஒரு நாள் கூட நிம்மதியா வாழவே முடியலையே, இப்படி நிம்மதி இல்லாத வாழ்க்கைய வாழ்றதை விட பேசாம செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்குது அந்த முயல். ஒரு குளத்துல குதிச்சு செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த குளத்தை நோக்கி வேகமா ஓடி வந்திருக்குது. வேகமா ஓடி வர அந்த முயலை பார்த்து குளக்கரையில எல்லாம் வெயில் காஞ்சிட்டு இருந்த தவளை எல்லாமே என்ன பண்ணிருக்குன்னா, ஏதோ நமக்கு பெரிய ஆபத்து வருது அப்படின்றத நினைச்சுக்கிட்டு அந்த தவளை எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது தண்ணிக்குள்ள டப டபன்னு எதிர் குதிக்க ஆரம்பிச்சிருக்குது. இது தவளை எல்லாம் குதிக்கிறத பார்த்த அந்த முயலுக்கு, என்னடா நம்மளை பார்த்தே பயந்து இந்த தவளை எல்லாம் எதிர் குதிக்குது, அப்போ நம்மளையே பார்த்து பயப்படுறவங்க நிறைய பேர் இந்த காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா அப்படின்றத அப்பதான் அந்த முயலுக்கு புரிய வந்திருக்குது. நம்மளையே பார்த்து பயப்படுறவங்க இந்த காட்டுல வாழும்போது நம்மளால வாழ முடியாதா, நம்மளும் வாழ்வோம், எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், வாங்கடா நீயா நானான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து இந்த காட்டை நோக்கி சிரிச்சுக்கிட்டே கம்பீரமா ஓட ஆரம்பிச்சதுங்களாம் திரும்பி. இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில இன்பம் துன்பம் ரெண்டுமே வரும். 1000 பேர் 1000 பிரச்சனை பண்ணுவான், எதிர்க்க வருவான், குத்தம் சொல்லுவான், குறை சொல்லுவான், எல்லாமே நடக்கும். ஆனா நமக்கு என்ன வாழ்க்கைக்கு தேவையோ, நமக்கு எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோமோ அதை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம் அப்படின்றதுதான் இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னொரு சந்தோஷமான விஷயம் நண்பர்களே, நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். இந்த தூய்மை பணியாளர்களுக்கு எல்லாமே குப்பையை பிரிக்கும் போது என்னன்னாக்கா, இந்த கண்ணாடி பாட்டிலு, இரும்பு பொருள், இந்த மாதிரி கடந்த பீஸ் எல்லாம் கையை கிழிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணியிருந்தோம். இது அரசாங்க கவனத்துக்கு போயிருக்குது. அவங்களும் தூய்மை பணியாளர்களை பாதுகாக்கணும், அவங்களுக்கு சரியான பாதுகாப்பை நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படின்ற கவனத்தை கொண்டு அதுக்கான தனி அரசாங்க அதிகாரிகளை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. குப்பைகளை எப்படி பிரிச்சு தரணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வும் கொண்டு வரணும் மக்கள்கிட்ட அப்படின்றதுக்காக அரசு அதிகாரிகளை அதுக்காக தனியாக நியமனம் பண்ணி அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம போட்ட பதிவு மூலியமா போச்சா தெரியல, நம்ம மாதிரியே வேற ஏதாவது செய்திகள் போட்டிருப்பாங்க, அதன் மூலியமா கூட அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு போயிருக்கும். எது எப்படியோ நல்லது நடந்தா சரிங்க. நன்றி. உங்கள் MC பிரகாஷ்.